உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. ரேகா ரேகா எங்கே இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, ஏப்பா என்னப்பா விஷயம், பதட்டமாக கூப்பிடுறீங்க, சீக்கிரம் உடனே நம்ம ஆஃபீஸுக்கு வா அப்படின்னு சொல்ல, இதோ வந்துட்டேன்ப்பா. அந்த சத்யாங்க, சத்யா கூட தான்ப்பா நான் நிற்கிறேன். அப்படியா, நல்லதா போச்சு, ரெண்டு பேருமே இங்கே ஆஃபீஸுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்பாவோட குரல் ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இதை வந்துடுறேன்ப்பா அப்படின்னு வர்றாங்க. பார்த்தா இங்கே அப்பாவோட குரல் ஒரு மாதிரியா இருக்க காரணம் என்னங்கிறது தெரியுமில்ல உங்களுக்கு. செந்தாமணி வந்து நல்லா ஏற்றி விட்டுருச்சு இல்லையா. இப்போ பார்த்தா பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன், எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்களா. அதுக்கப்புறம் தான் பொண்ணையும் அந்த பையனையும் கூப்பிட ரெண்டு பேரும் நடுக்கத்தோடு வராங்க. என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்ட்டு, அப்பா என்னப்பா ஏன்ப்பா என்னை கூப்பிட்டு விட்டீங்க அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணிட்டீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்க, என்ன பண்ண, நாங்கள் போயிட்டு வசூலிச்சுட்டு வந்தோம்ப்பா அப்படின்னு சொல்ல, அது எனக்கு தெரியுமா, வேற என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, ஆஹா தெரிஞ்சு போச்சு போல இருக்கே அப்படின்னு சத்யாவும் ரேகாவும் திருன்னு முடிச்சுக்குதுங்க. யாரும் சொல்லியிருப்பாங்களா, இப்போ வந்து மீனாவுக்கு வீட்டில் தான் தெரியும், அவங்க எதுவும் சொல்லியிருப்பாங்களா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கீங்களே. சுற்றி வளைச்சு நான் பேச விரும்பலை, என்னம்மா சத்யாவை நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, அப்பா அப்படின்னு எந்திரிக்க, உட்காரு உட்காரு அப்படிங்கிற சத்யா எந்திரிக்க, நீ உட்காருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னண்ணா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன ரெண்டு பேரும் ட்ரூ லவ்வா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா அது வந்துப்பா என்ன வந்து போய் அது எல்லாம் எனக்கு தெரியும். என்னப்பா வேலைக்கு வந்த ஒரு ஓனருக்கு மதிப்பு கொடுத்த ஓனரோட பொண்ணையே நீ கரெக்ட் பண்ணுறதா இந்த காலத்து பசங்களோட வேலையா? ஐயோ சார் அப்படிலாம் இல்லை சார், அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா சத்யாவை பற்றி. பின்ன எப்படிமா சொல்லணும், வேலைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நானும் ஒரு பொறுப்பை கொடுத்து நல்ல பையலாக இருக்கானேன்ட்டு ஒரு புள்ள மாதிரி நினச்சி பார்த்தா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என் பிள்ளையவே நீ பண்ணி இந்த மாதிரி பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டி போயிடுவியா? இன்னும் கொஞ்ச நாள் போனால் கூட்டிகிட்டே ஓடி போயிடுவா, எனக்கு பிள்ளையே இல்லாமல் ஆக்கிடுவா அப்படித்தானே? ஐயோ சார் அப்படிலாம் இல்லை சார், அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார், நான் அப்போவே ஆரம்பத்திலே நீங்களாம் எங்கள் ஓனர் பொண்ணு, நீங்கள் எங்களுக்கு முதலாளிங்க முடியாதுன்னு சொன்னேன் இந்த அப்படின்னு சொல்லிட்டுக்கல, இந்தா நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாரு. இங்கே பார், என் பொண்ணு சொன்னாலும் என்கிட்ட நீ சொல்லியிருக்கணும் அப்படின்னு கத்துறாரு. இல்லை சார் அப்படிங்கல, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் தான்ப்பா கம்பல் பண்ணி நான் லவ் பண்ணேன், அவங்க வீட்டில் எல்லாருமே என்ன ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா, சத்யா ரொம்ப நல்லவப்பா, நீங்கள் எத்தனை வாட்டி சொல்லிக்கிங்க, நீங்கள் சொன்னதை வச்சு தான்ப்பா நான் அவனை மனசார ஏற்றுக்கிட்டதே, சத்யா நல்லவன், சத்யா நல்ல பொறுப்பாக இருக்கான், அவன் ஐடியா கொடுத்ததே நம்ம இன்னைக்கு நல்ல பேர் எடுத்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி தாப்பா என் மனசுக்குள்ளே சத்யாவே வந்தா. மற்றபடி சத்யாவை நானா திடீர்னா ஒரு இணக்க வச்சு ஒரு முகத்தை வச்சு ஒரு அழகை வச்செல்லாம் நான் விரும்பலப்பா அப்படின்னு சொல்ல, அப்படியே பார்க்குறாங்க. அவங்க அப்பா பார்த்தோன்னே, அப்பா என்னப்பா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை ரெண்டு பேரும் என்ன நிலைமையில் இருக்கேன்னு பார்த்தேன், நான் வேணான்னு சொன்னா கூட கேட்க மாட்டீங்க போல இருக்கே. அப்பா அப்படிலாம் இல்லைப்பா. ஓ அப்பா நான் வேணான்னு சொன்னால் கேட்டுருவியா? இல்லைப்பா அப்படியே இல்லை. என்னம்மா அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏப்பா சத்யா இது ஒத்து வரும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, இல்லை சார் அது வந்து சார், இங்கே பார் சத்யா, இது உங்கள் பொசிஷன் வேறு எங்கள் பொசிஷன் வேறு, நான் ஒரே ஒரு பொண்ணை பெற்று வளர்த்து ஆளாக்கி வச்சுருக்கேன், என் சொத்து சுகம் மதிப்பெல்லாம் உனக்கு எவ்வளோன்னு தெரியும் சார், அது வந்து சார் இங்கே பார், ஒன்றும் இல்லை, உனக்கு எவ்வளோ காசு வேணும் எவ்வளோ வேணும் அதை தந்துடுறேன், நீ வாங்கிக்கிட்டு என் பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்ல, சார் 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 அப்படிலாம் இல்லை சார், நான் காசு பணத்துக்காக விரும்பலை சார் அப்படின்னு ரெண்டு பேரும் கெஞ்சுதுங்க. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னது நீங்கள் ரெண்டு பேரும் சொத்துக்காக காசுக்காக பழகலையா? ஆமாப்பா ரெண்டு பேரும் மனசார விரும்புகிறப்பா பழகுறப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை சார், நான் உங்களை பெற்ற அப்பா மாதிரி நான் பார்த்துப்பேன் சார், நீங்கள் கல்யாணம் ஆகி பணக்கார வீட்டுக்கு பொண்ணு அனுப்பிட்டு உங்களை பார்த்துக்குவாங்களா? ஆனால் நாங்கள் அப்படி இல்லை சார், நான் இங்கே தான் இருக்க போகிறேன், எல்லாமே உங்களை நான் பார்த்துக்குவேன் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்ல, அப்படியே பார்க்குறாரு. அப்புறம் என்ன வச்சுருக்கீங்க திட்டம் அப்படிங்கல, அப்பா அப்படிங்கிறாங்களா. சிரிக்கிறாரு. ஏம்மா உன் விருப்பத்துக்கு மாற ஏதாவது நான் பண்ணியிருக்கேனா? அப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு எந்திரிக்க, உட்காருங்க. இவருக்கு அப்படியே சத்யாவுக்கு பீதி கிளம்புது. இங்கே பாரு, உங்கள் ரெண்டு பேருக்கும் எனக்கு பிடிச்சிருக்குப்பா, சத்யா மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கலாம் அபூர்வம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பா அது வந்து அப்படிங்கல, விடு ஏப்பா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ இங்கே இருந்துடலாமா அப்படிங்கிறாங்க. சார் எங்கள் அம்மா அப்படிங்கல, அம்மாவையும் கூட்டு கூட இங்கே வந்திருப்பா, ஏன்னா அது சின்ன வீடுன்னு கேள்விப்பட்டேன், என்ன தெரியாதா என்ன அப்படி சொல்ல, இல்லை சார் என்ன ஆனாலும் சரி உங்கள் பொண்ணை நான் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன், ஆனால் என் வீட்டில் இருக்கதா சார் கௌரவம், அதான் சார் ஒரு மரியாதை, அதனால அப்படிங்கல, சூப்பர்ப்பா சூப்பர், நான் சரி வந்துடுறேன், நீங்கள் சொன்னால் எது சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு நீ சொல்லி இங்கே இருக்க சம்மதிச்சிருந்தீன்னா நான் வேணான்னு சொல்ல போகிறதில்ல, நீ ஜஸ்ட்டு 35 மார்க் எடுத்து பாஸு, ஆனால் என் பொண்டாட்டி என் வீட்டில் தான் இருக்கணும், அதுதான் கௌரவம்னு ஒரு ஆம்பளைத்தனமாக சொன்ன பார்த்தியா, நீ 100க்கு 100 மார்க் எடுத்து செலக்ட் ஆகிட்டையா அப்படின்னு சொல்ல, சார் ரேகா காலில் விழு அப்படின்னு ரெண்டு பேரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க.
அது சரிம்மா, நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன சார் என்னப்பா 2 பேரும் கேட்க, நீ ஏதோ திருடி இருக்கியாமே, என்னென்னமோ பண்ணியிருக்கியாமே சார் அப்படின்னு சொல்ல, அப்பா நான் சொல்கிறேன்ப்பா, அது எல்லாமே சத்யா என்கிட்ட சொல்லிட்டான்ப்பா. ஓ சொல்லிட்டாங்களா? ஆமாப்பா, இந்த மாதிரி தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து பண்ணிட்டாங்களாம். அதே மாதிரி அந்த பணத்தை அடிச்சுட்டு அவங்க அக்காவை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்களாம். சும்மா திருடாமலே திருட்டேன்னு பழி போட்டாங்களாம். அப்புறம் யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும் தானப்பா செய்யும். அதனால அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆனாலும் அதை ஒரு குத்தமாக சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்ல, யாருப்பா உங்களுக்கு சொன்னது? யார் சொன்னா? உங்கள் அம்மா தான் அப்படிங்கிறாங்க. அம்மாவா? அப்பா அம்மா இன்னும் நிறைய என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இவங்க அக்கா எல்லாம் தெரியும். இந்த மாதிரி மீனாவை தோக்கடிச்சதானே? ஆமாப்பா, அவங்க வயிற்றுலலாம் கீரல் போட்டு உயிரே எடுக்கிற அளவுக்கு பண்ணியிருக்குப்பா. இப்படிப்பட்ட மோசமான வீட்டு நம்ம வீட்டில் இருக்காங்க. இவன் என்னப்பா சின்ன தப்பு தானப்பா பண்ணியிருக்கான். நீங்களே சின்ன பிள்ளை சொல்லிக்கிங்கல்ல, சின்ன பிள்ளை நாங்கள் தெரியல, நாங்கள் பக்கத்து வீட்டில் ஒரே ஒரு மாமரம் இருக்கும், அந்த பழத்து மேலே ஆசை வச்சு ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து செவரேறி குதிச்சு அந்த பழத்தெல்லாம் நிறையா பை கணக்காக அள்ளிட்டு வந்து தின்னு போட்டு மீதியை கொண்டே கடையில் போட்டு அந்த காசை வாங்கி படத்துக்கு போயிருக்கிறோம் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கீங்களப்பா. அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் திருந்திட்டோம் அப்படின்னு சொன்னீங்களப்பா. ஆமாம்மா சொன்னேம்மா, அது மாதிரி தான்ப்பா சத்யா திருந்தி நல்லவனாக இருக்கேன்ப்பா. ஏன்ப்பா தப்பு செஞ்சவங்க திருந்தினா வாழக்கூடாதாப்பா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா கேட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி, நான் இப்போ உங்கள் அம்மாவை சமாளிக்கணும். அவள் என்னதான் விலகி போயிருந்தாலும் கிரிமினல் மூளை பெத்த பொண்ணுக்கு ஒரு ஏழை மாப்பிள்ளை அப்படின்ட்டு என்ன வேணாலும் பண்ணுவா. எங்ககிட்ட இருக்க காசு பணத்துக்கு எவ்வளோ வேணாலும் நாங்கள் என் பொண்ணு சந்தோஷமாக வாழும். அதுக்கு நல்ல மணமகன் வேணும். பணக்கார வீடுன்னு போயிட்டு வேணாம் விடேன். அதனால என்னப்பா பண்ணணும்? நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனால் அவகிட்ட ஏதோ நான் சொல்லி சமாளிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தைரியமாக சந்தோஷமாக திரிங்க. ஆனால் கொஞ்சம் கேப்பை விட்டு பழகிக்கோங்க. அவள் கண்ணில் அடிக்கடி பழகாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்களா? சரிங்க டேடி, சந்தோஷம் டேடி. ஐயோ 2 பேருக்கும் சந்தோஷம் தாங்கலை. அதுக்கப்புறம் வெளில கிளம்பிடுறாங்க. இவங்க போன கையோட சிந்தாமணி கால் பண்ணி வர சொல்கிறாரு. சிந்தாமணி வந்துடுது. என்னங்க விசாரிச்சிங்களா, கேட்டிங்களா? அந்த பையன் இல்லைன்னு சொல்லி அழுதுருப்பானே, சாதிச்சிருப்பானே, அவன் ரவுடிங்க அப்படின்னு சொல்ல, இரு நான் என்னென்னமோ பேசி சமாளித்து அனுப்பிட்டேன். என்ன சொன்னீங்க? அது நம்ம பிள்ளையோட வாழ்க்கைங்க, என்ன வேணால் நீங்கள் வெறுத்துட்டீங்க, ஒதுக்கிட்டீங்க. ஆனால் நான் உங்கள் பிள்ளை இல்லையா? அவள் நல்லா வாழ வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா வாழணும் தான் இல்லைங்களே, ஆனால் அதுங்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்க, நான் உன் கண்ணில் படும்போது கொஞ்சம் பட்டும் படாமல் தெரிஞ்சுக்கங்க, கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க, உங்களுக்கு நேரம் காலம் சரியில்லை, என் பொண்ணுக்கு இத்தனை வயசுக்கு மேலே கல்யாணம்னு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு அந்த பையக்கிட்ட சொல்லி தக்காச்சிட்டேன். ஐயோ சூப்பருங்க அப்படிங்குது சிந்தாமணி. அதுக்கப்புறம் நீனும் கண்டாலும் ஏதோ சண்டை சச்சரவு போட்டுக்காத, நீ ஏதாவது போட்டு அப்புறம் அது 2 ஓடி போச்சுங்கன்னா போச்சு. நான் இப்போ முடியாதுடா அப்படின்னு நான் அதுகளை திட்டிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த காலத்து சின்னஞ்சிறுசுகளாம் அடங்காதுங்க, ஓடி போயிருங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், அடக்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. 1-2 தப்பி தவறி அம்மா அப்பா முக்கியம், 2 பேரையும் சமாதானப்படுத்தி கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்மளும் கொஞ்சம் விட்டு தானே பிடிக்கணும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக சொற்பொழி பொழிய என்னமோ சொல்கிறீங்க. அப்போ அவங்கள விட்டு பிடிக்கிறீங்களா? ஆமாம் சிந்தாமணி, கொஞ்சம் விட்டு பிடிச்சி அதுக்கப்புறம் நறுக்குன்னு ஒரு மாப்பிளையை பார்த்து கட்டி வச்சுருவோம். சரிங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீ ரோட்டுகளை பார்த்தினா போயின்னு கத்திராத. சரிங்க எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாடா நம்ம புருஷன் இதையாவது கேட்குறாரு நம்ம பேச்சை அப்படின்னு சந்தோஷமாக போகுது. போயிட்டுருக்கையில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மெடிக்கல்லேருந்து மாத்திரை வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்பாவுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேக்கா தாங்க வாங்குது. சத்யா நின்றுட்டுருக்காரு. பாவி படுவாவி, என் பிள்ளையோட கூட்டிக்கிட்டு தர்ற, யார் என் புருஷன் விடுவாரா என்ன அப்படின்னு நினச்சிட்டு இறங்கி வருதுங்க. அவங்க மாத்திரையை வாங்கிட்டு வெளியே கீழே இறங்கி வர ரேக்கா இவங்க 3 பேரும் பார்க்க அப்படியே சிந்தாமணி பார்க்குதா, சத்யாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சொல்ல போகிறாங்களான்ட்டு ரேக்காவும் பார்க்குது. வாமா, நான் அப்பாவுக்கு தான் மாத்திரை வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ மாத்திரை வாங்கவா, இந்த தம்பி அப்படிங்கல, நாங்கள் பணம் வசூலிச்சுட்டு வந்தோம்மா, அப்படியே சரி வர்ற வழியில் வாங்கிடலாம்னு நான் தான் கூப்பிட்டு நிற்க வச்சேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி கண்ணு, சரி போயிட்டோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அனுப்பி வைக்குது. என்னது அம்மா ஒன்றுமே சொல்லலை, ஆச்சரியமாக இருக்குது. என்ன அப்படின்னு கேள, என்ன ரேக்கா உங்கள் அம்மா பேசாமல் போயிட்டு வாங்கன்னு சொல்லுது. சரி விடுங்க, நமக்கு ஒன்றும் செய்யலை, விட்டுருங்க அப்படின்னு 2 பேரும் கிளம்பி போக, இங்கே சிந்தாமணிக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே உன்னை இப்போதைக்கு தூக்கணும் போல் தோணுது, என் தம்பிங்களை ஆட்களை வச்சு உன்னை அப்படியே போட்டு தள்ளணும் தோணுது. ஆனால் என் புருஷன் அடக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி அடங்கி போயிட்டு இங்கே ரேக்காவும் சத்யாவும் ஆஃபீஸுக்கு போயிடுறாங்களா. போனதுக்கப்புறம், அப்பா நான் ஒரு விஷயம் சொல்லணுப்பா. என்னம்மா? அம்மா என்னப்பா ஆச்சரியமாக இருக்குது, என்னடா பண்ணா? எங்களை பார்த்துட்டு சரி கண்ணு போயிட்டு வா கண்ணுன்னு சொல்லுது. நம்மளை கிழிச்சு இப்படி என்னம்மா பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சா ஒன்றுமே பண்ணலையாப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஒன்று இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா இருக்குது? எல்லாம் நான் சொல்லி வச்சதான். என்ன சொல்லி வச்சிங்க? என்ன சொல்லி வச்சனா அப்படின்னு சொன்னதை சொல்கிறாங்களா. ஓ அவங்க 2 பேரும் ஃப்ரீயாக விடு, இன்னொரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கிறேன் நீங்கள் சொன்னதுனால எங்களை விட்டுட்டாங்களா அம்மா? ஆமாம்மா. ஏப்பா அப்படி சொன்னீங்க? உங்கள் அம்மா வாய் அடைக்கணும்னா என்ன பண்ணுறது? இந்நேரம் உங்களை ஆடி இருப்பாள்ல,
அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் அப்படி சொல்ல அப்படியே சத்யா யோசிக்கிறாரு. என்னப்பா யோசிக்கிற? இல்லை சார், இவங்க அம்மாவோட வாயை அடைக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட அப்படி சொன்னீங்க. புரியுதுப்பா புரியுது. எங்கள் வாயை அடைக்கிறதுக்காண்டி எங்ககிட்ட இப்படி சும்மா சொல்லியிருக்கீங்களோ, அதுக்கப்புறம் ரேகாவுக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்து கட்டிடுவீங்களோ அப்படி தானே தோணுது. ஆமாப்பா எனக்கும் அதாப்பா தோணுது. சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க நாளைக்கே போய் கோயிலில் தாலி கட்டிடுவோமா? சார் அப்படிங்கிறாரு. அப்பா என்னப்பா, அதானம்மா நான் சொன்னேன்லம்மா, நான் என்னை பற்றி உனக்கு தெரியும், எதாக இருந்தாலும் நேருக்கு நேராக பேசுவேன். எனக்கு இந்த பையனை பிடிக்கல அப்படின்னா 2 பேரும் பழகாதீன்னு சொல்லிட்டு போயிடுவேம்மா. நான் ஏமா உங்ககிட்ட போய் சொல்லணும்? எனக்கு கண்ணாக பார்க்குற என் பொண்ணை பார்த்துக்கிற ஒரு மாப்பிள்ளை, அது சத்யா பர்ஃபெக்டாக இருக்கான். வீட்டோடையும் இருப்பான், ஆஃபீஸையும் பார்ப்பான். இன்னொன்று, நான் அவருக்கு கொடுக்குற 50,000 சம்பளம் மிச்சம் அப்படின்னு சொல்ல, அப்பா அப்படின்னு சிரிக்க, என்னம்மா அப்படிங்கல, நீ 50,000 மிச்சம்னு பார்க்குறீங்களப்பா, இதில் வரும் 50 லட்சமா 50 கோடியா அம்புட்டுமே அவருக்கு தானேப்பா சேரும் அப்படி சொல்ல, அது வேறம்மா, மாதம் 1ஆம் தேதி இங்கே அவருக்கு கொடுக்குறோம்ல, அது மிச்சம் தானே. என்ன மாப்பிள்ளை சார், ஓகேவா? சம்பளம் இல்லாமல் வேலை பார்ப்பீங்கள்ல, போங்க சார், நீங்கள் கோடி ரூபாய் சமமான உங்கள் பொண்ணே எனக்கு கொடுக்க போகிறீங்க. என்னப்பா இப்படி பொசுக்குன்னு சொல்லிவிட்டேன்? என்ன சார் கோடி ரூபாங்கிற? என் பொண்ணுக்கு கோடி ரூபா தான் மதிப்பா? ஐயோ அப்படிலாம் இல்லை சார், கோடிக்கு மேலே சார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சுக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படி போனால் நலத்தன இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.